மகாபாரதத்தில் வரக்கூடிய பீஷ்மரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இது. கங்கை மைந்தர் தேவவிரதன் என்கிற பீஷ்மர் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் பிரபாசன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவராக வாழ்வார். அதாவது இந்திரலோகத்தை காவல் செய்யக்கூடிய தேவர்கள் 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 தேவர்களில் மூத்தவரும் காற்றின் அம்சமாகவும் கருதப்படுபவர் தான் இந்த பிரபாசன். இந்த பிரபாசன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தவறு ஒன்று இழைச்சிடுவார். அதனால குரு வசிஷ்டரோட கோபத்துக்கு ஆளாவார். உடனே குரு வசிஷ்டர் ஒரு சாபத்தை அளிப்பார். என்ன சாபம் அப்படின்னா 888 ஆண்டுகள் பூமியில் திருமண பந்தமற்ற பிரம்மச்சாரியா வாழணும். இதுதான் அந்த சாபம். உடனே கலக்கமடைஞ்ச பிரபாசன் குரு வசிஷ்டர் கிட்ட மன்னிப்ப வேண்டுவாரு. உடனே அவர் ஒரு வரத்தையும் தருவாரு. நீ வாழும் காலத்துல உன்னை மிஞ்சிய வீரன் இந்த பூவுலகில் இருக்க போவதில்லை, உன்னால் தர்மமானது நிலைநாட்டப்படும் என்று ஒரு வரத்தையும் தருவாரு. இப்படி ஒரு வரத்தையும் ஒரு சாபத்தையும் வாங்கிட்ட பிறகுதான் அஸ்தினாபுரம் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துல மகாராஜா சந்தனுவுக்கும் புனித நதியான கங்கைக்கும் மைந்தராக பிறப்பார் பீஷ்மர்.